முக்கியமாக நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு எல்லா ஈழத்தமிழர்களையும் போல ஒரு சின்ன வயசுலேருந்து உருவான ஒரு கனவு இருக்குல்ல, என்றைக்காவது இந்த பெரிய திரையில் நாங்கள் பார்க்குற அந்த தமிழ் சினிமாவில் என்றைக்காவது அந்த பெரிய திரையில் எங்களோட தமிழ் கதைக்கிற கரெக்டர்கள் வராதா அல்லது எங்களை வீடு வராதான்ற இயக்கம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை சாத்தியப்படுத்தணுன்றதான் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இங்கே போய் நிறைய பேர் அதை செய்யணும்னு நினைச்சிருந்தாங்க. பாலுமந்தாசர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், இவனோட முதல் படம் எங்கட கதையை எடுத்துடு, இல்லைன்னா நீ எங்கட கதையை எடுக்க முடியாமல் போய் என்னால் எடுக்கவே முடியாமல் போச்சு இத்தனை வருஷத்துலன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை இன்னைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. இப்போ இந்த சாத்தியப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்த்திக் சுப்பராஜ் தான். எப்பயுமே சொல்லிட்டு இருந்தார், நீ வந்து எடுத்தா நீங்கள் வந்து இலங்கை கதை எடுங்க, அந்த கதையை வந்து உங்களோட கதையை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வாங்க, மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும். ஒரு ஒரு தமிழ் சினிமாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு நான் கொண்டு வரணுன்றதுல நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருந்தார். அதுதான் வந்து இன்றைக்கி சாத்தியப்பட்டிருக்கு. அவரை வந்து அவர் இலங்கைக்கு வரமாட்டேன், நான் எனக்கு அந்த இலங்கை மண்ணில் வர்ற அளவுக்கான மூட் இல்லை, ஏன்னா அந்த அந்த போரோட வலி அதெல்லாம் அவரை பயங்கரமாக தாக்கி இருந்துச்சு. அதனால் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால், நான் வந்து இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவரை இங்கே கூட்டிய நம்மளோட இந்த மண்ணில் அவரோட சேர்ந்து நின்று எங்களுடைய ஆக்களோட சேர்ந்து படம் பார்க்கணும், அப்போ இருக்கணும்ன்றது தான் ஒரு பெரிய கனவாக இருந்தது. அது இன்றைக்கு சாத்தியப்பட்டு இருக்கு. இந்த கதைக்களத்தினுடைய நிலத்திலிருந்து படத்தை பார்த்தல்ன்றது வந்து ஒரு வேற வகையான உணர்வு நிலை. ஸோ அது இன்றைக்கி சாத்தியப்பட்டிருக்கு. அது கார்த்திக்கும் மனம் வந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்ததுக்கு நன்றி. ஸோ இது வந்து ஒரு 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 சரியான தருணமாக இருக்குது. நாங்கள் எங்கட கதைகளை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கானது. ஏன்னா தமிழ் சினிமாவோடுக்கும் இந்த நிலத்துக்குமான தொடர்புன்றது ஆரம்பத்திலே இருந்தது. தமிழ் சினிமாவினுடைய முதல் கனவு கண்ணி தவமணி தேவி கொக்குவிலோ கொண்டாவிலேருந்து போனவங்க. ஏன்னா தமிழ் சினிமாவின் முதல் கனவு கண்ணி 1940களில் வரமோகனி நடித்தவங்க வந்து இதே இடத்துலேருந்து போனவங்க. அங்கேருந்து தொடர்ச்சி வந்து அதுக்கு பிறகு இங்கே இப்போ சுண்ணாத்திலிருந்து விசி கோணாதன் போய் ஏவிஎம்னோட படங்களை டைரக்ட் பண்ணார், பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு பாலுமந்திராசர் வந்தார். இப்போ கடைசியாக ஜெயபாலன் வரைக்கும் நிறைய பேர் தொடர்ச்சியாக அந்த ஈழத்திலேருந்து போய் அங்கே சினிமாவில் வேறு தளங்களில் கால் ஒன்றிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லார்ட்டையுமே இருந்த ஒரு கனவு, எங்களுக்கான ஒரு எங்கட கதை அந்த சினிமாவுக்குள்ளே வரணும்ன்றது. அது இந்த எல்லாருடைய அந்த ஆசையினுடைய திரட்சியாகத்தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்தும் நடிச்சிருக்காங்க, எங்கட இடத்துலேருந்து நடிச்சிருக்காங்க நிறைய. அதாவது எவ்வளவு மேக்சிமமாக எங்க ஆட்கள் நிறைய பேர் எவ்வளோ மேக்சிமம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்று நான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து இதோட சினிமோட்டோகிராஃபர் பிரதீபன், ஸோ அவர் வந்து பாலுமகேந்திரா சாருக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பூனேக்கு போய் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமோட்டோகிராஃபி படிச்சுட்டு வந்து ஒருத்தருங்கிறோம் இந்த ஈழ மண்ணில் இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம பயன்படுத்துறது மூலமாக வந்து அது வந்து ஒரு பெரிய கதவை, பெரிய ஒரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ இதோட சினிமோட்டோகிராஃபரும் ஈழத்து ஆளுன்றது முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இங்கே படம் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து டெக்னிக்கல்லாம் அங்கேருந்து ஆக்கெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, நாங்களே டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபர் இங்கேருந்து தான் வந்திருக்கார். இந்த படத்தில் ஆடை வடிவமைப்பில் தரங்கணின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட படத்தில் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். நடிகர்களாக வந்து நிறைய பேர் இங்கேருந்து நடிச்சிருக்காங்க. இங்கே அபிராமி பார்த்துருப்பீங்க, அபிராமி முகத்தை மறக்க முடியாது. அவங்க தான் வந்து அந்த ப்ராப்பர் மாமியாராக இருந்தாங்க. ஸோ சிந்தர்,
இப்ப பார்க்கும்போது வேற எனக்கு சிந்தர் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சிந்தரை பார்க்கும்போது 80கள் இப்ப பாக்குற இளைஞர்களை யாரையுமே அந்த 80கள் இளைஞர்களோட மூஞ்சா நான் இப்ப யாழ்ப்பாணத்துல சமீபத்துல பாக்குறதே இல்லை. இப்ப எல்லாம் வேற புள்ளிங்கவா மாட்டாங்க. ஆனா அதுல இருந்து வந்து சிந்தர் வந்து அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவர் கிடையாது, வேற ஆள் இருப்பாரு. அந்த வெற்றியா அது 80களோட இது. எழிலன் குகன் வந்து அந்த சின்ன பையன் தான், அவர் தான் அவர். ஸோ எனக்கே பார்த்தோன்னே என்ன இப்படி மாட்டான்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி நிறைய பேர் அந்த படத்துல இருந்து இந்த மண்ணிலேருந்து பங்களிப்பு செய்திருக்காங்க. அந்த போராளிகளாக வர்றதுல வந்து காஸ்ட்ரோவை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஈழத்து பசங்க தான் போராளிகள். ஸோ அது ஒரு திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டதான். அதனால இவருமே ஈழத்துக்கால மாறிட்டார். அவரே அவரை டப் பண்ணி அவர் வந்து ப்ராப்பர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கே வரும்போது வழியெல்லாம் பயங்கரமா போராளியாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். மாங்குளம் தாண்டோடனே வேற ஒரு ஆளா வேற ஒரு வைப்பா இன்னைக்கு வல்வெட்டித்துறைக்கெல்லாம் போனோன்னே கூட்டி வர முடியல, அந்த மாதிரி ஆயிட்டார் சனந்த். ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. அவர் வந்து இந்த படத்துக்கு கமிட் ஆனோடனே நிறைய யூடியூப்ல இருக்கிற போராளிகளுடைய வீடியோக்கள், போராட்ட காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்தார். அந்த படங்கள் எப்படி போராளிகள் அவங்களே நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த படங்கள். ஸோ இயல்பான போராளியோட வீடியோக்கள்லாம் பார்த்து அவர் அதுக்கான பயிற்சி எடுத்து அதோடைய நடை உடை பாவனைகள்லாம் வந்து அது குறிப்பாக 80களில் சில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சில காட்சிகள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாரு. நன்றி சனந்த். நீங்க யாழ்ப்பாணத்துல அவர் முதல் தரமா இங்க வர்றார். அவர் இலங்கையில பிறங்கே வந்தார், இதுதான் முதல் தரம் அவரும் இந்த மண்ணுக்கு வர்றார். அவருக்கும் நன்றி.